லைப்ரரி புத்தகத்துல போட்டிருந்த நாட்டு வைத்தியர் வீடு இதுதான். வணக்கம். வணக்கம், உட்காருங்க. நான் தான் நாட்டு வைத்தியர் நடராசன். சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் குடிபோதைக்கு அடிமையாயிட்டான். நோயாளி இல்லாம வைத்தியம் பார்க்க முடியாது. நீங்க உங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டு வாங்க. இல்ல, அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம். அதான். கூச்சப்பட்டா எப்படி? நானும் ஒரு காலத்துல குடிகாரன் தான். ஆனா கூச்சப்படாம நோயாளியா இங்க வந்து நின்ன இன்னைக்கு வைத்தியரா உக்காந்து இருக்க. தம்பி, இப்படி கேட்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம நாட்டுல ஒட்டுமொத்த குடிகாரனும் உள்ள ஒரு டஜன் வெரைட்டிஸ் இருக்கிறானுவோ. ஒன்னு பூட்ட கேஸ். இவனுவோ 24 மணி நேரமும் போதையில இருப்பானுவோ. சமூகத்தை பத்தியோ சாவை பத்தியோ கவலையே இல்லாதவனுவோ. 2 சைக்கோ குடி. இவனுங்களும் 24 மணி நேரமும் குடிப்பானுவோ. ஆனா டெரர். ஒரு குவார்ட்டருக்காக 100 கொலை கூட பண்ணுவானுவோ. 3 டைமிங் குடி. இவனுங்க எப்படின்னா செல்போன்ல அலாரம் செட் பண்ண மாதிரி உடம்புல உள்ள செல்லெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோன்னு அரிக்கும். அது மாதிரி நேரத்துல கை இப்படி இப்படி நடுங்கும். அப்படி கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எவன் கை கால்ல விழுந்தாவது குடிச்சே தேருவானுங்க. நாகரீகம் வருது. 4 நாகரீக குடி. இவனுங்க எப்படின்னா கல்யாணம், காது குத்து, பார்ட்டி இப்படி ஃபங்க்ஷன் வந்தா மட்டும் குடிப்பானுங்க. இவனுங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியான ஆளுங்க தான். 5 ஒண்டி குடி. இவனுங்க எப்படின்னா பாக்குறதுக்கு அப்ராணி மாதிரி இருப்பானுங்க. ஊர் உலகத்துக்கு நல்ல புள்ள மாதிரி தெரிவானுங்க. இவன மாதிரி ஆளுங்க ரோட்ல வச்சு குடிக்க மாட்டானுங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு சரக்கடிப்பானுங்க. ஆனா விஷயம் கட்டின பொண்டாட்டிக்கு கூட தெரியாம பாத்துக்குவானுங்க. 6 ஓசிக்குடி. இவனுங்க ரொம்ப உஷாரான ஆளுங்க. கை நிறைய ஏடிஎம் கார்டும் பை நிறைய பணம் கட்டுக்கட்டா இருந்தாலும் 10 பைசா செலவு பண்ண மாட்டானுவோ. அடுத்தவன் காசை ஆட்டைய போட்டு அவன் காசுலயே சரக்கடிச்சிட்டு அவன் மூஞ்சிலேயே வாந்தி எடுத்துட்டு போயிடுவானுங்க. 7 காரிய குடி. இவனுங்க எப்படின்னா இவனுங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும் அடுத்தவனுக்கு அவன் கேட்காமலேயே சரக்கு வாங்கி கொடுப்பானுங்க. அந்த நேரத்துல மட்டும்தான் அவனும் குடிப்பான். ஆனா காரியம் முடிஞ்சது, அடுத்தவனுக்கு உசிரே போகுதுன்னாலும் வாட்டர் பாக்கெட்டு கூட வாங்கி அவன் வாயில ஊத்த மாட்டான். 8 மொடா குடி. இவனுங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா சரக்க மோட்டார் பம்பு செட்டு வச்சு இறைச்சி கொடுத்தாலும் எல்லாத்தையும் குடிச்சிட்டு போதை ஏறவே இல்லைன்னு சொல்லுவானுங்க. இவனுங்களை வளர விட்டா ஊரை இல்ல உலகத்தையே வித்து குடிச்சாலும் குடிச்சிருவானுங்க. 9 குசும்பு குடி. இவனுங்க எப்படின்னா முதல்ல குடிக்கவே மாட்டேன்னு சொல்லுவானுங்க. அப்புறம் எப்பயாச்சும் பீர் மட்டும் குடிப்பேன்னு சொல்லுவானுங்க. அப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் ஹார்ட் அடிச்சிருக்கேன்னு சொல்லுவானுங்க. இவனுங்க கூட உட்காந்து ஒரே ஒரு தடவை குடிச்சோம் ஒயின் ஷாப்புக்கே தண்ணி தட்டுப்பாடு வந்துடும். 10 கான்ட்ராக்ட் குடி. இவனுங்க எப்படின்னா காலையில 10 மணிக்கெல்லாம் டிப் டாப்பா ஆபீஸ் போற மாதிரி கிளம்பி ஒயின் ஷாப்புக்குள்ள போயிடுவானுங்க. ராத்திரி கடை 10 மணிக்கு மூடனத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவானுங்க. மார்க்கெட்ல எந்த புது சரக்கு வந்தாலும் முதல்ல பதம் பார்க்கறது இவனுங்க தான். 11 காரணக்குடி. சார், காரணக்குடி பத்தி முன்னாலே சொல்றீங்க சார். தம்பி, கன்பீஸ் பண்ணிக்க கூடாது. அது காரியக்குடி, இது காரணக்குடி. இவனுங்க எப்படின்னா முதல்லயே குடிக்கணும்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுவானுங்க. ஆனா அதுக்காக உட்காந்து ஒரு காரணத்தை தேடுவானுங்க. தாத்தா செத்துட்டாரு, காக்கா செத்து போச்சுன்னு மொக்க காரணத்தை சொல்லி குடிக்க கமிட் ஆயிடுவானுங்க. 12 கம்பெனி குடி. இவனுங்க எப்படின்னா எப்போதும் தன்னை சுத்தி ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பானுங்க. இவனுங்க கிட்ட சிக்குனா
குடிக்காதவனை கூட குளிப்பாட்டி விட்டுருவானுங்க. எப்பேற்பட்ட கேடுகட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தனியா போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் பண்ணிப்பானே தவிர தனியா மட்டும் சரக்கடிக்கவே மாட்டான். சரி, இதுல உன் ஃப்ரெண்டு எந்த குடி? அவன் ஒண்டி குடி. அப்பவே நினைச்சேன் உன் நண்பன் ஒண்டி குடியாதான் இருப்பாருன்னு. இந்த கஷாயத்தை உன் நண்பனை 3 வேளையும் 2 கரண்டி சாப்பிட சொல்லு. தம்பி, சாப்பிட்டுனதும் சரக்க நினைச்சுக்காத, சாப்பாடை சாப்பிட சொன்னேன். இதை தொடர்ந்து 3 மாசம் சாப்பிட்டா உன் நண்பரு குடிய மறந்துடுவாரு. இந்தாங்க. சரி போயிட்டு வா. வண்டியில வந்தீங்களா? பானை பத்திரம் தம்பி. எப்படியோ இந்த காலத்து இளைஞர்கள் நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைச்ச மாதிரி குடி போதையிலிருந்து விடுபட்டா சந்தோஷம். எல்லா குடியும் பத்தி வைத்தியர் இவ்வளவு விலாவரியா சொல்றாரு. இவரு என்ன குடியா இருந்திருப்பாரு? கை விட்டதடா, தட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, பார்த்துக்கலாம். சொல்லலாமா வேண்டாமா? நம்ம சரக்கடிக்கிற விஷயத்த சொல்லிட்டு பேசாம இவகிட்ட இருந்து விலகிடலாமா? இல்ல உண்மையை சொல்லி இனிமே குடிக்க மாட்டேன்னு ஒத்துக்க வைக்கலாமா? எங்க அம்மா அப்பா கிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கும் சம்மதம் தான். ஆனா ஒரு கண்டிஷன். கேட்கிறேன்னு தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை. இதுக்கு முன்னாடி குடிப்பழக்கம் இருந்திருந்தா இப்பவே சொல்லிடுங்க, நம்ம விலகிடலாம். என்னோட லட்சியமே குடிப்பழக்கம் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க பர்ஃபெக்ட். ஆனா எனக்கு தெரியாம உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்பவுமே குடிப்பழக்கம் இருந்திருக்க கூடாது. இந்த கண்டிஷனுக்கு சம்மதம்னா சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? என்னமோ சக்கரை பொங்கலை சாப்பிடுன்னு சொல்லி கை நீட்டுற மாதிரி நீட்டுறாளே. 1000 பொய்யா சொல்ல போறோம், ஒரு பொய் தானே. கல்யாணம் நடக்கட்டும். குடிச்சிருக்கியா? ஊது. இப்படி டிராபிக் போலீஸ் மாதிரி ஊதுன்னா என்ன அர்த்தம்? உன்ன பேச சொல்லல, ஊத சொன்ன. ஊத சொன்ன. ஊது. ஐயோ, இவையே அங்க போறா? அழுகுறதுக்கு 1000 இடம் இருக்கே. ஐயோ ஐயோ, அடிமடியில கைய வைக்கிறாளே. நீ குடிக்க மாட்ட? சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் மலர். நீ குடிக்க மாட்ட? அப்படின்னு இது என்ன? இதானா? இது சத்து டானிக் மலர். இது குடிச்சா முதல்ல சந்தோஷமா இருக்கலான்னு என் ஃப்ரெண்ட் ரவி தான் வாங்கி கொடுத்தான். என் முகத்திலேயே முழிக்காத. என் வாழ்க்கை, கனவு, லட்சியம் எல்லாம் நாசமா போச்சு. இல்ல மலர், எதுவும் பேசாத. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அதுவே நடந்துருச்சு. படிச்சு சொன்ன, சத்தியம் எல்லாம் பண்ணினியே, தெரிஞ்சே நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டியே. அழுவாத, நான் சொல்றத கேளு. மரியாதை வெளியே போயிடு, போவலியே. அவ்வளவுதானா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு
செருப்பு பிஞ்சிடும். போ வெளியே. ஐயோ போ. விட்டா கடிச்சு கொதறிடுவா போல தெரியுது. போ வெளியே. போ. எவா நம்மளுக்கு இது தேவைதான். ஏவா குடிய மறக்க தான் முடியல, மறைக்கவா தெரிஞ்சிருக்கணும். மலரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் திருந்திட்டேன், குடிக்கிறத விட்டுட்டேன். ஐயோ முடியல. ஏங்கா முதல்ல சரக்கு பார்த்துட்டு போனாரு, அப்புறம் மறுபடியும் ஏன் வந்து சரக்கு கீழே ஊத்துனாரு? முதல்ல அவர் குடிக்க மாட்டாரு, அதனால போயிட்டாரு. அப்புறம் திரும்பி வந்து மத்தவங்க யாரும் எடுத்து குடிக்க கூடாதுன்னு அது கீழே ஊத்திட்டு போறாரு. அவரை போய் தப்பா சொல்றேன். ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சரக்கு அடிப்பியா அடிக்க மாட்டியான்னு சோதிக்கிறதுக்காக நானும் என் தங்கச்சியும் நீ மோட்டார் பைக்ல வரும்போது ஒரு குவார்டர் பாட்டில் வச்சோம். நீ ஏன் எடுக்காம போன? அப்படியா? அது மட்டமான சரக்கு மலர், அதான் எடுக்காம போனேன். அப்ப திரும்பி வந்து அந்த பாட்டில உள்ள சரக்கு கீழே ஊத்துனியே, ஏன்? ஓ, நீ அதை கேட்குறியா? அந்த மட்டமான சரக்க வேற யாராவது குடிச்சிட்டு என்ன மாதிரி அவசரப்படக்கூடாது இல்லையா, அதான் கீழே ஊத்துனேன். உன்னை நல்லா ஏமாத்திட்டேன். எல்லாம் எங்க அப்பன் அருணாச்சலத்தால வந்தது. எப்போ பால் குடிய மறந்தானோ அப்போ இருந்து இதுதான் நமக்கு குடி. மகனே சிவகுமார், நல்லா தூங்குடா கண்ணு, நானும் தூங்குறேன். ஏய் அழுகாதடா மகனே, அழுகாதடா. இங்கே இருந்த பால் பாட்டிலை காணோம், இங்கே போச்சு. இங்கே செந்தாமரா, எங்கடி வச்ச பால் பாட்டில் இங்கே இருக்கா? மகனே இந்தாடா பாலை குடிடா. பாலை குடி. தூங்கடா, தூக்கம் வருதப்பா. ஐயோ ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளே என்னாச்சு? என்னடா செஞ்சே? ஐயோ என் பிள்ளை, என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளைக்கு பால் குடிக்கிறதுக்கு பதிலா குவாட்டர் கொடுத்து வச்சிருக்கேடா. நீ நல்லா இருப்பேடா, நாசமா போக. பாலுக்கு பதிலா குவாட்டர் கொடுத்துட்டேனா? நீ குடிக்கிறம்ல, என் பிள்ளைக்கு ஊத்தி குடிக்கிறியாடா? நாளைக்கு வரப்போற துக்கத்தை நினைச்சு ஏண்டி இன்னைக்கு கவலைப்படுற? சாயந்தரம் 7 மணி ஆனா இதே பொழப்பு. சீக்கு வந்து படுக்கும்போது தான் தெரியும். நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எப்படி குடிக்குது பாரு. இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கிறோமா, அதுதாண்டி முக்கியம். செத்ததுக்கு பிறகு வர்ற சொர்க்கத்துக்காக உசுரோடு இருக்கும்போது நரக வாழ்க்கை வாழ சொல்றியா? சொர்க்கம் மதுவிலே சொர்க்கம் அழகிலே மது. அப்பா சொர்க்கம்னா என்னதுப்பா? இதுதான்டா சொர்க்கம். அப்ப நரகம்? அதான் நரகம். சிவா, நீ இங்கேலாம் நிக்க கூடாது, போய் வீட்டு பாடம் எழுது. அப்பா இது என்னதுப்பா? வெறும் கலருப்பா. ஹலோ சொல்லமா? நான் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். ஓகே ஓகே. இப்போதானே ஊற்றி வச்சேன், சரக்கை காணோம். ஒருவேளை நம்ம தான் குடிச்சிருப்போமோ? அதுதான், குடிக்கிறப்ப வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது.
செந்தாமர ஒரு ஆம்லேட் போடு. எனக்கு டபுள் ஆம்லெட். எப்படி குடிய விட போறனோ தெரியல.